களத்துக்கே வராம ஒரு இடம் ஒரு திமுக கண்டு பயந்துட்டு எந்த இடத்துக்கு வெளியே வராம வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்கிற கட்சி தான் தாவேகா. அதுக்கு இந்த கூட்டம் கூடிருச்சு, 10 லட்சம் பேர் வந்துட்டா 20 லட்சம் பேர் வந்துட்டான்னு சொல்றாங்க. இன்னைக்கு திமுகங்கிற ஒரு பிராண்டுங்க. திமுக கார சும்மா கிடையாது. நாளைக்கு காலையில் ஓட்டு போடணும், இன்னைக்கு நைட்டு 12 1 மணி வரைக்கும் நான் திமுகன்னு சொல்லி ஆள் மனசுல பதிய வச்சிருவான். சும்மா கிடையாது. அவன் வீட்டில் சொந்த வந்த மாமா மச்சான் அவன் கிச்சன் வரைக்கும் போய் பேசிட்டு வருவான். அக்கா மாமா நமக்கு தான் ஓட்டு நீங்க இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறேன் நான். திமுக கூட்டணியில் இருக்க நல்லாட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க. சிறப்பான எங்கள் சமுதாயத்திற்கு, நாடார் சமுதாயத்திற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் அங்கீகாரத்தை கொடுப்பேன்னு உறுதியளிச்சிருக்காரு. அங்க இருக்கிற தோப்பு வெங்கடாச்சலம், முத்துசாமி அண்ணன் உட்பட அனைவரும் அமைச்சர்கள் இருந்து நாடார்கள் அரவணைச்சு கொண்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது தூய்மை பணியாளர் போராட்டம் கவின்குமார் இறப்புக்கெல்லாம் என்ன கவின்குமார் இறந்ததுக்கு அவரு இந்த அரசாங்கம் என்ன செய்ய நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீதி வழங்கணும், நீதி கொடுப்பாங்க, நிதி கொடுப்பாங்க, அவங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பாங்க. அவங்க யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கள ஜெயில போட்டிருக்காங்க. அவங்க கண்டிப்பா தண்டனை பெறக்கூடியவங்க தான் சுஜித்.